போர் அச்சத்தால பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் மூடல். உணவுப் பொருட்களை சேமிச்சு வைக்கிற மக்கள். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மேல மத்திய அரசு படிப்படியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த வண்ணம் இருக்கு. முதல் கட்டமா இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறுத்தி வச்சது. அதே மாதிரி பாகிஸ்தானுடனான ராஜாங்க ரீதியான உறவை முறிச்சுக்குச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் எல்லாருமே வெளியேறணும் அப்படிங்கிற அறிக்கையையும் வெளியிட்டது. இந்தியாவோட தொடர் நடவடிக்கைகளால பாகிஸ்தான்ல பதற்றமான சூழல் உண்டாகி இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. போன 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரோட பஹல்காம் பகுதியில பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதல் நடவடிக்கையால கடும் கோபம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் மேல ராஜாங்க ரீதியிலான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. இந்த நிலையில இந்திய பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரமும் கொடுக்கிறதா பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவோட முப்படைகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த அதிகாரத்தை வழங்கியிருக்காரு. முன்னாடியே போன வியாழக்கிழமை அன்னைக்கு பேசின மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயங்கரவாதியும் பிடிக்கப்பட்டு அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கிறது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த தாக்குதல்ல தொடர்புடைய ஒருத்தரை கூட நாம விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. மத்திய அரசு பயங்கரவாதத்திற்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு தயாராயிடுச்சு அப்படிங்கறதையே இந்த பேச்சுக்கள் உணர்த்துது. நாட்டுல பயங்கரவாதத்தை வேறறுக்க எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கக்கூடிய அமித்ஷா இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான தாக்குதலை நடத்திட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. இந்த அரசு உங்கள ஒருத்தர் கூட விட்டு வைக்காது அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவோட தொடர் நடவடிக்கைகளால இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு பாகிஸ்தானும் தன்னோட தரப்புல தயாராயிட்டு வரதா தகவல்கள் தெரிவிக்குது. இந்தியா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் கிட்ட ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தான் அரசு தன்னோட தரப்புல சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. லஷ்கர்-இ தொய்பா நிறுவனரும் ஜமாத் உத்தவா கட்சியோட தலைவருமான ஹபீஸ் சையத்துக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. பாகிஸ்தான் உளவுத்துறையினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில பாகிஸ்தான் அரசு ராணுவத்தினர் அப்புறம் சிறப்பு பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவங்களை அனுப்பி ஹபீஸ் சையத்துக்கு பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்காம். லாகூர்ல இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டை சுத்தி இப்போ பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை தான் இதுவரைக்கும் எடுத்திருக்கு. ராணுவ ரீதியான நடவடிக்கைகளை இன்னும் ஆரம்பிக்கல. இப்போ இந்தியா அமைதியா இருக்கிறது புயலுக்கு முன் இருக்கக்கூடிய அமைதியா இருக்குமோ அப்படிங்கிற பயம் பாகிஸ்தான் அரசு கிட்ட ஏற்பட்டிருக்காம். அதனால எந்த நேரத்திலையும் இந்தியா எல்லையில தாக்குதலை தொடங்கலாம் அப்படிங்கிற பயம் நிலவரதா பாகிஸ்தானை சேர்ந்த பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. குறிப்பா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா 1000க்கும் மேற்பட்ட மதுராசாக்கள் மூடப்பட்டிருக்கு. குறிப்பா எல்லை பகுதியில எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல எல்லாம் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்களாம். பள்ளிகள் எல்லாமே மூடப்பட்டு அது எல்லாமே பயிற்சி மையங்களா மாற்றப்பட்டு இருக்குது அப்படின்னு AFP வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பிடுது. 11 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் எல்லாருமே எப்படி தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்துறது, முதலுதவி செய்யறது அப்படிங்கறது மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுறதா தெரிவிக்கப்படுது. எல்லையில இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே பங்கர் அமைச்சு பெற்றோர் அவங்களோட பிள்ளைகள் கூட தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில மக்கள் அடுத்த 2 மாசங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி சேமிச்சு வச்சிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே உணவு, மருந்து அப்புறம் அடிப்படை வசதிகள் கிடைக்கிறத உறுதி செய்யறதுக்காக பாகிஸ்தான் அரசு ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல $3.5 மில்லியன் பணத்தை தயாரா வச்சிருக்காம். நீலம் வேலி உள்ளிட்ட பாகிஸ்தானோட சுற்றுலா தலங்கள் எல்லாமே இப்போ வெறிச்சோடி காணப்படுது. இந்தியா எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற அச்ச உணர்வே இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகள் எல்லாமே காலியா இருக்குது. கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்குது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து அந்த பகுதியில தங்கி இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வெளியேறிட்டதா அங்க செயல்படக்கூடிய தங்குமிட உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னாடியே அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த பதற்றம் தொடர்பா இரு நாட்டு அமைச்சர்கள் கிட்டையும் தொலைபேசி வாயிலா பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. முன்னாடியே அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸும் இந்த தாக்குதல தொடர்புடைய பயங்கரவாதிகளை பிடிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல இந்தியாவுக்கு அமெரிக்கா துணை நிற்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அமெரிக்கா இந்தியா கூட கைகோர்த்து இருக்கிறதும் பாகிஸ்தானுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா தகவல்கள் சொல்லுது.